நல்லவை கேட்போம் நமது சேனலில் யமுனா ராணி பகவானிடத்தில் பெற்ற வரத்தை பற்றி கேட்போம். பிருந்தாவனத்தில் யமுனா நதி பகவானிடத்தில் ஒரு வரத்தை பெற வேண்டும் என்று காளிந்தி பர்வதத்திலே கடோரமான ஒரு தவத்தை பண்ணி வரத்தை பெறுகிறாள். அதாவது கங்கையை காட்டிலும் புண்ணியமான நதி, அதாவது கங்கையைப் போல நானும் ஒரு புண்ணியமான நதியாக எல்லோராலும் போற்றப்பட வேண்டும். கங்கையைப் போலவே நானும் என்னிடத்தில் வந்து நீராடக்கூடிய பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு நல்ல கதியை ஏற்படுத்த வேண்டும். அப்படி எனக்கு ஒரு அனுக்கிரகத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை பெறுகிறாள் யமுனா நதி. அதற்காக கடோரமான தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்ணிக்கிறாள். நேரடியாக தரிசனம் பண்ணுறாள், பேசுகிறாள். எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு கேட்குறான். உன்னுடைய திருவடியில் எப்பொழுதுமே பக்தி பண்ணின்னு இருக்கணும், உன்னுடைய திருவடியில் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு கேட்குறா யமுனா நதி. உடனே பகவான், நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது எனக்கு அஷ்டமகிஷிகள் உண்டு. அந்த 8 பேரில் ஒன்றையும் ஒருத்தியாக நான் விவாகம் செய்து கொள்வேன். என்னுடைய 8 பத்னிகளில் நீயும் ஒன்று என்று அனுக்கிரகம் பண்ணி வரத்தை கொடுத்தார். அதன்படி யமுனா நதி தபஸ் பண்ணி எம்பெருமானை நேரடியாக பார்த்து வரத்தை பெறுகிறாள். அப்படிப்பட்டதான புண்ணிய நதியான யமுனா நதி இப்பொழுதும் தினந்தோறும் அந்த பிரதேசத்து மக்கள் ஆரத்தி எடுத்து தினமும் வழிபட்டு வருகிறார்கள். இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான நதிகள், கங்கை, யமுனை முதலான நதிகளில் மாலை நேரங்களில் ஆரத்தி எடுத்து எல்லோரும் வணங்குவது, புடவை முதலான வஸ்திரங்களை சாத்தி பூஜை செய்வது அப்படிங்கிறது இன்றும் நடந்து வருகிறது. அங்கே போனால் நாம் அதை சேவிக்கலாம், தரிசனம் பண்ணலாம். அப்படி பக்தியுடன் மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். அதில் யமுனை நதியும் உண்டு. ஹரித்வாரில் கங்கா ஆர்த்தி விசேஷம். அதே மாதிரி இங்கே கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் யமுனா நதி மிகவும் விசேஷம். பகவானிடத்திலே யமுனை கங்கை போன்று எனக்கு புண்ணிய நதியாக ஒரு ஸ்தானம் வேண்டும் என்று கேட்கிறார். வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறதான ஒரு 1000 ஸ்லோகமுடைய ஒரு கிரந்தத்தை இயற்றி உள்ளார். அதிலே அழகாக யமுனை நதி எம்பெருமானுடைய திருவடியில் எப்படி அலங்கரித்து கொண்டிருக்கிறாள், அதாவது திருவடி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதை அழகாக அவர் அருளி செய்துள்ளார். சூர்யாத்மஜா ஹரிஷிலா மணி பங்கி லக்ஷாத் த்வான் நித்யமாஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே ஆதௌ ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம் ஆசன்னமௌத்திகருச்சா ஹசதீவ கங்கா. அந்த பாதுகை ரங்கநாதன் இந்திரநீலக்கல் பதித்ததான பாதுகையை சாத்தின்னு இருக்கான். அவனுடைய திருவடியில் அந்த பாதுகை, அதில் யமுனை நதியினுடைய காந்தி அதில் இருக்கு. முத்துக்கள்லாம் போட்டு இழைச்சிருக்கு அந்த பாதுகல்ல. அதில் கருமையான நிறத்தில் ஒரு காந்தி ஏற்படுறது. அந்த இந்திர நீலக்கல்லுன்னு பேர். அதுக்கு நீலன்னா கருமைன்னு ஒரு அர்த்தம். அந்த காந்தி, இந்திரநீலக்கல்லுடைய காந்தி பிரகாசமானது. அதை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்கான். யாரை பார்த்து சிரிக்கிறதுன்னு கேட்டால் கங்கையை பார்த்து யமுனை சிரிக்கிறாளாம். ஹே கங்கையே, நீ திருவிக்கிரமாவதாரத்தில்
ஒரு கொஞ்ச நேரம் பகவானுடைய திருவடியில் இருந்த, ஆனால் நான் எப்பொழுதும் திருவடியிலேயே இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அழகாக ஒரு நகைச்சுவையாக இதை அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகர். இப்படி பகவானுடைய எப்பொழுதும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவள் யமுனா நதி. அந்த நதியில் நாம் நீராடினால் நம்மளுடைய பாபங்கள் போவது மட்டுமில்லாமல் மனசு சுத்தமாகிறது, வாக்கு சுத்தமாகிறது, காயம் உடல் சுத்தமாகிறது. மனோவாக் காயம், மனமே வாக்கே கருமமே அப்படின்னு. அதுதான் ஆண்டால் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழியம் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். ஒரு தீயிலிட்ட பஞ்சு போல நம்முடைய பாபங்கள்லாம் போயிடும், அழிந்து விடும் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்க. அதே மாதிரி வாக்கு தூய்மை உண்டாகும், உடல் தூய்மை உண்டாகும், செயல் தூய்மை உண்டாகும். அப்படி பகவான் நம்முடைய மனது முழுவதும் நிறைந்திருப்பான், நம்ம பாவங்களை எல்லாம் போக்கி விடுவான். இப்படி இந்த நதி பிருந்தாவனத்தில் விஸ்ராம் காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது அங்கே மொத்தம் 25 இடங்கள் இருக்குது. புண்ணிய நதி, புண்ணிய க்ஷேத்திரங்கள், அந்த இடத்துல புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி 25 இடங்கள் இருக்குது. அங்கே போய் நாம் நீராடினா நம்ம பாபங்கள்லாம் போயிடும். அதில் வராக அவதாரத்தில் தான் பகவான் கோலோகம் அப்படிங்கிறத ஒரு சிருஷ்டி பண்ணி பூமி பிராட்டியை அங்கே தான் வச்சுருக்கான், நீ இங்கே இரு அப்படின்னு. அதுக்கு விஸ்ராம் அப்படின்னு பேர். விஸ்ராம் அப்படின்னா விஸ்ராந்தி அப்படின்னாக்க ஓய்வு எடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மதுரா நகரத்தில் இந்த இடம் இருக்குது, விஸ்ராந்தி அப்படிங்கிற இடம் இருக்குது. இந்த மதுரா நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் இந்த விஸ்ராந்தி அப்படிங்கிறது பகவானே அந்த ஸ்வரூபத்திலே இருக்கான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது, பாத்ம புராணம் சொல்கிறது. இந்த விஸ்ராம் காட்டுன்னு அந்த இடத்துல யமுனையில் தீர்த்தமாடி நாம் அங்கே இருந்தால் நமக்கு விஸ்ராந்தி, மனதுக்கு சாந்தி கிடைக்கும், சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லப்படுது. அந்த வராக பெருமாள் அந்த யமுனை நதிக்கரையில் விஸ்ராந்தியாக ஓய்வு எடுத்தார். பூமிக்கு கோலோகத்தை கொடுத்துட்டு அங்கே ஓய்வு எடுத்தார் கிருதயுகத்தில். அதாவது ஹிரண்யாட்சனை வதம் பண்ணிட்டு கிருதயுகத்தில் அங்கே பூமி பிராட்டியை காப்பாற்றி அங்கே அவளுக்கு ஆசுவாசப்படுத்திட்டு இவர் ஓய்வு எடுத்தார்னு சொல்கிறது. தீர்த்தராஜ நமஸ்துபியம் தேவானாம் ஹிதகாரினே பரஸ்பர சுராதிஷ்ட விஸ்ராந்தி வரதே மமான்னு பாத்ம புராணம் சொல்கிறது. மதுங்கிறதான அரக்கன் அழித்து மதுராங்கிற நகரத்தை ஸ்தாபனம் பண்ணினதான சத்ருக்னன் இந்த இடத்துல விஸ்ராந்தியாக ஓய்வு எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவர்களுக்கெல்லாம் நன்மை செய்பவனான பகவான் கிருஷ்ணனும் கம்சனை வதம் பண்ணிட்டு இங்கே சிரம பரிகாரம் ஓய்வு எடுத்தான்னு சொல்கிறது. அப்படிப்பட்டதான தீர்த்தராஜனை உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு ஆதிவராக புராணம் சொல்கிறது. தீர்த்தராஜ நமஸ்துபியம் தேவதானாம் ஹிதகாரக கம்சவத சிரம பிராப்தா ஸ்ரீ கிருஷ்ண சிரமஹாரின் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஸ்ராந்தி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இந்த இடம் விஸ்ராம் காட் அப்படிங்கிறது மதுராவில் ஜராசந்தன் முதலான 18 ராஜாக்கள் முற்றுகையிட்ட பொழுது புதுசாக ஒரு துவாரகா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி அந்த விரஜபூமி மக்கள் எல்லாம் அங்கே குடிபெயர செஞ்சு பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தத்தில் கௌரவர்கள் யுத்தத்தில் தர்மத்து பக்கம் நின்று அந்த கௌரவர்களையும் அவருடைய சகாக்கள் எல்லாரையும் அழித்து அதுக்கப்புறம் விஸ்ராந்தியா 2வது முறையும் இங்கே கிருஷ்ணன் ஓய்வு எடுத்தார்னு கர்க்க புராணம் சொல்கிறது. கலியுகத்தில் ஆச்சாரியர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் எல்லாருமே இங்கே நீராடி இந்த விரஜமண்டல தரிசனம் அப்படிங்கிறத பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் தெரிகிறது. கிருஷ்ண ஜென்ம பூமியிலேருந்து கிருஷ்ணலீலைகள் பண்ணினதான எல்லா இடங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டு தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்துருக்கா எல்லாரும், இப்போவும் சுற்றி பார்க்குறா ஜனங்கள்லாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது, பார்க்கப்படுறது. எப்படி விரஜபூமிங்கிற இடத்துல விரஜமண்டல பரிக்கிரமம் பிரதட்சணம் அப்படிங்கிறத இன்றைக்கும் ஜனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இந்த விஸ்ராம் காட்டுங்கிற இடத்துல சங்கல்பம் பண்ணிட்டு இந்த விரஜபூமியை அப்படியே ஒரு கிரி பிரதட்சணம் மாதிரி இதை பண்ணிட்டு வரா. இந்த இடத்துல ஒரு யம தர்மராஜனுடைய சந்நிதி இருக்குது. அந்த யம தர்மனை எல்லாரும் சேவிக்கிறது இல்லை, ஆனால்
யமுனா ராணி பகவான் விஷ்ணுவின் இடத்துல புண்ணிய நதியாக இருக்கணும் அப்படின்னு வரத்தை வாங்கிண்டா மாதிரி இந்த யமதர்மனையும் சேவிச்சுட்டு அவெல்லாம் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான இன்னொரு வரத்தையும் வாங்கிக்கிறான். அவளுடைய பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னு யமதர்மன்ட்ட போய் சொல்கிறா, அண்ணா நீ உன்னை சேவிக்கிறவாளுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு மோட்சம் கொடுக்க அதிகாரம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான் கொடுக்க முடியும், அதனால் நீ அவங்ககிட்டே கேளு, பிரார்த்தனை பண்ணு அப்படிங்கிறார். அதை வரமாக வாங்கிக்கோன்னு. யமுனா ராணி என்ன பண்ணுறா, பகவானை நோக்கி தபஸ் பண்ணிருந்தனால அவர் பிரத்யட்சமாக ஆன உடனே இந்த வரத்தையும் கேட்குறார். யமுனையில் நீராடி யமதர்மனை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு யமனானவன் மோட்சம் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே பகவான் யமதர்மனுக்கு அந்த சக்தி கிடையாது, அதை நான் தான் கொடுக்க முடியும். அதனால் வருடத்துக்கு ஒரு நாள் சகோதரிகள் தங்களுடைய சகோதரன்களுடன் இந்த யமுனையில் ஸ்நானம் பண்ணி யம தர்மராஜனை அச்சுதனா நானாக பார்த்து யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு மோட்சம், அதாவது யம தர்மராஜாவினுடைய அந்தராத்மாவா பகவானான என்னை நினைத்து யார் பிரார்த்திக்கிறாளோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாள். அது இன்றும் நடக்கிறது. அதாவது தீபாவளிக்கு மறுநாள் கோவர்தன பூஜை. அதை முடிச்சுண்டு அதாவது கோவர்தன உத்தாரணம் பண்ண நாள், அதுக்கு மறுநாள் பையா துஜ் அப்படிங்கிறதான ஒரு இந்த இதையும் கொண்டாடுறா. பையான்னா சகோதரன் அர்த்தம் ஹிந்தியில். அந்த விரத பூமியில் தீபாவளிக்கு பிறகு கோவர்தன பூஜை, அதுக்கு அடுத்த நாள் பையா துஜ் அப்படிங்கிறதான இதையும் சேர்த்து மக்கள் இன்னைக்கும் கொண்டாடுறா. அதில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, பகவானும் படியே அனுக்கிரகம் பண்ணி யமுனா ராணிக்கு இந்த வரத்தை கொடுக்குறான். மற்றவை நாளை கேட்போம்.